யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். Class number 42, 7th standard, term 3ல unit 2 பார்க்குறீங்க. supplementary term man overboard. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேஸ் இருக்குங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மி தான். I stood on the deck of SS Rajula. As she slowly moved out of Madras harbour, I waved to my grandparents till I could see them no more. I was thrilled to be on board a ship. It was a new experience for me. மேன் ஓவர்போர்ட்னாக்க இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, ஒரு கப்பலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. ஒரு பையன் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி பேசுகிறப்பல, ஓகேங்களா. எஸ்எஸ் ராஜுலன்ற டெக்கில் வந்து பையன் நிற்கிறப்பல, ஓகேங்களா. இந்த பையன் இந்த கப்பலில் இருக்காங்க. இந்த கப்பல் வந்து பொறுமையாக மூவ் ஆகுது மெட்ராஸ் ஹார்பர்லேருந்து. அங்கேருந்து அவன் தாத்தா பாட்டிக்கு வந்து டாட்டா காமிக்கிறான், ஓகேங்களா. கண்டிப்பாக இப்போ எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல அவனுக்கும், ஓகேங்களா. அதேமாரி இந்த ஷிப்பில் என்னென்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து அவனுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸு. ஆர் யூ ட்ராவலிங் அலோன் ஆஸ் த பர்சன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் மீ. என் பக்கத்தில் வந்து நீ என்ன புதுசாக இப்போ தான் தனியாக நீ வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறிய அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அங்கிள், ஐ எம் கோயிங் பேக் டு மை பேரண்ட்ஸ் இன் சிங்கப்பூர். ஐ ரிப்ளைட். ஆமாம் அங்கிள், நான் வந்து தனியாக தான் போகிறேன். சிங்கப்பூரில் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள்ட்ட போகிறேன் அங்கிள் அப்படின்றான். வாட்ஸ் யூ நேம் ஹி ஆஸ்க். உன் பேர் என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்குறேன். வசந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. ஐ ஸ்பெண்ட் த டே எக்ஸ்ப்ளோரிங் த ஷிப். நான் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன் அந்த ஷிப்பை ஃபுல்லாக, அந்த கப்பலை ஃபுல்லாக அப்படின்றாங்க. ஐ லுக் ஜஸ்ட் லைக் எ பிக் ஹவுஸ். அதை நான் பார்த்தப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. தேர் வேர் ஃபர்னிஷ்ட் ரூம் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, கேம்ஸ் இருந்துச்சு உள்ளே, ஓகேங்களா. இண்டோர் கேம்ஸ்லாம் இருந்துச்சா, லைப்ரரி இருந்துச்சா. அட் தேர் வாஸ் பிளென்டி ஆஃப் ரூம் டு மூவ் அரவுண்டு. இன்னும் நிறையா ரூம்ஸ் இருந்துச்சா. த நெக்ஸ்ட் மார்னிங் த பேசஞ்சர்ஸ் வர் சீட்டட் இன் தி டைனிங் ஹால். அடுத்த நாள் காலையில் பார்த்து பேசஞ்சர் எல்லோரும் டைனிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் காலைல சாப்பாடு சாப்பிட்றாங்க. த லவுட் ஸ்பீக்கர்ஸ் ஸ்ப்ளட்டட் நாய்ஸ்லி அண்ட் தென் த கேப்டன்ஸ் வாய்ஸ் கேம் லவுட் அண்ட் கிளியர். ஒரு லவுட் ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகுது, அங்கேருந்து ஒரு நாய்ஸி சவுண்டு கேட்குது. அப்போ கேப்டனோட குரல் கேட்டுச்சு, ரொம்ப கிளியராக கேட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வி ஹவ் ஜஸ்ட் ரிசீவ்ட் எ மெசேஜ் தட் எ ஸ்டார்ம் இஸ் ப்ரீவிங் இன் தி இந்தியன் ஓஷன். அது வந்து சொல்கிறேன், இப்போ ஒரு ஸ்டார்ம் உருவாயிடுக்கா இந்தியன் ஓஷனில் அப்படின்றாரோ, ஓகேங்களா. ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கீப் காம், டு நாட் பேனிக். யாரும் பயப்படாதீங்க, எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்றாரோ. Those who are inclined to sea sickness may please stay in their cabins. Thank you. யாருக்கெலாம் வந்துட்டு சீ சிக்னஸ், அதாவது கடலை பார்த்தா வாந்தியே வந்துடும், அந்த டப்பட மூவ்மெண்ட்லேயே எனக்கு வாந்தி வந்துடும்னா அவங்களும் கேபின்குள்ளே இருங்க, வெளில வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு மிஸ்டாரான். There was panic everywhere and old lady prayed aloud. Oh God, have mercy on us. My only son is waiting for me in Singapore. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா. அங்கேருந்து ஒரு வயசான பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளே என் மேலே கொஞ்சம் கருணை காட்ட மாட்டியா, என் மகன் எனக்காக சிங்கப்பூரில் காத்து கிடக்கிறான் அப்படின்றாங்க. A gentleman console her. Don't worry மேடம், இட்ஸ் ஒன்லி a warning. We may not be affected at all. அங்கேருந்து ஒரு நல்ல மனுஷன் சொல்கிறாரு, பயப்படாதீங்கம்மா, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வார்னிங் மெசேஜ் தான், நம்ம கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகணும் அர்த்தம் கிடையாது அதுக்கு. இன்னொரு லேடி சொல்கிறாங்க, who was sitting beside me looked very ill. Not rough weather, I am already seasick. A rough sea will be the end of me. அவங்க ஆல்ரெடி சீ சிக்னஸில் ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. இதோட அவங்க போதாதா இந்த வெதருக்கு, இன்னும் வேறையா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஆல் தி எல்டர்ஸ் வேர் ஸோ அப்செட். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த பெரியவங்களாம் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாலாம். ஐ ரிமெம்பர் த செவரல் சி அட்வென்ச்சர்ஸ் ஐ ஹேட் ரீட் அபவுட். நான் வந்து இந்த சி அட்வென்ச்சர்ஸ் பற்றி நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், அதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன், ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். ஐ டர்ன் டு பி எல்டர்லி ஜென்டில்மேன் சிட்டிங் நெக்ஸ்ட் மீ. அந்த அங்கிளை பார்த்து கேட்குறான், ஓகேங்களா, பக்கத்தில். won't it be thrilling to face a storm on board a steamer? Have you ever been on a ship during a storm? ஏன் இந்த ஸ்டார்ம் பார்க்கறதுல என்ன பயம், அதில் எப்படி இருக்கும் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் கேட்குது. இட் கேன் பி குவைட் அன்பிளசன்ட் யூ நோ. ஹி ரிப்ளைட் ரதர் சிவியர்லி. அவர் கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறது, இல்லை அது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது, அது ஒன்றும் நல்லாவும் இருக்காது அப்படின்றாரு. ஐ ரிமெம்பர் a time when the ship on which I was traveling ran off course. We were wandering on the ocean for a couple of days. அவர் வந்து நினச்சி பார்த்து சொல்கிறாரு,
இவன் வந்து கேட்டால இந்த மாதிரி நீங்கள் எப்போயாச்சும் அந்த ஸ்டாமில் மாட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இவர் சொல்கிறார் போயிருக்கேன், அது வந்து நல்லாலாம் இருக்காது, நானும் ஒரு இதில் மாட்டியிருக்கேன், கிட்டத்தட்ட 2 நாள் கடல்லே சுற்றிருப்பேங்கிறாளே அப்படின்றாரு. ஐ ரிமெம்பர் மை கிளாஸ் டீச்சர் அண்ட் இங்கிலீஷ் மேன். இந்த பொண்ணுடைய கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு இங்கிலீஷ் மேனா டெல்லிங் எஸ் இன் கிளாஸ் ஒன் டே, கிளாஸில் ஒன்றா சொல்லிட்டுருந்தாங்க. When I crossed the English Channel on my way to Singapore, there was a big storm near Gibraltar. Gibraltar தாண்டி போகும்போது ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ம் வந்திருக்கு. The ship rocked to and fro. ஷிப் வந்து பின்னாடி அப்படி இப்படி ஆடுல அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். எவ்ரிதிங் இந்த கேபின்ஸ் ரோல்ட் அப் அண்ட் டவுன். கேபின்லேருந்து எல்லாம் அப்படியே உருண்டு உழுதான். ஈவன் த ஹெவி பியானோஸ் இன் தி லான்ச் வெண்ட் கிராஷிங் அகேன்ஸ்ட் த வால்ஸ். ஓகேங்களா, இந்த பியானோ கூட அவ்வளோ பெருசாக இருந்தது கூட உருள்தான். ஓகேங்களா, உடஞ்சிருச்சான். திஸ் மேட் மை இமேஜினேஷன் ரன் வைல்டு. இதை நான் நினச்சோன்னே என்னோடய இமேஜினேஷன் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. டர்னிங் டு அங்கிள் அகைன். அங்கிளை பார்த்து நான் திரும்ப கேட்டேன். ஐ செட், wouldn't be fun with if the storm broke when we have lunch, then the tables with all the food on them would run away from us, and the chairs with us sitting on them would be a merry go round. இப்படி சேட்டை பார்த்தீங்களா? நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்தமாரி இப்போ ஸ்டாம் வந்துச்சுனாக்கா என்ன வருது, சாப்பாடெலாம் கீழே கொட்டிடுமா, டேபிள்லாம் இதாகிடுமா, ஃபன்னாக இருக்குமா, சேர்லாம் இருக்காது, இப்போ நம்ம உட்காந்துருக்கலாம், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எவ்ரி ஒன் ரவுண்ட் த டேபிள் ஸ்டார்ட் அட் மீ இன் ஹாரர். எல்லோரும் விளந்தோடு முறைச்சி பார்க்குறாங்களா. ஐ தாட் டு மை செல்ஃப், ஓ தீஸ் அடல்ட்ஸ் தே ஹேவ் நோ சென்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர், ஹவு டல் தே. யாருக்கு இங்கே அட்வென்ச்சரே பிடிக்காது போல, எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொல்லி இவரே நினச்சிக்கிட்டாலாம். த ஸ்டார்ம் டிடன்ட் பிரேக் பட் இந்த ஈவினிங் ஏ ஸ்ட்ராங் விண்ட் ஸ்டார்டட் ப்ளோவிங். அது வரைக்கும் ஸ்டாம் வரல, ஆனால் சாயங்காலம் வந்துடுச்சு. நான் வேறு ஸ்டாம் சொல்லியிருக்கேன், புயலுங்க. ஓகேங்களா, புயல் வந்துடுச்சு, சாயங்காலம் ஆரம்பிச்சிருச்சு. த ஷிப் ராக் டு வழக்கு மேலே என்னவும் புயல் அடித்தாக்க ஷிப் வந்து பின்னாடி போயிட்டுருக்கு. ராக்கிங் அண்ட் ரோலிங் டு தி மியூசிக் ஆஃப் த விண்ட். அடிக்கிற காற்றுக்கு கப்பல் கண்ணாமன்னு சுற்றிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஹியூஜ் வேவ்ஸ் ஆர் டேஷிங் அகேன்ஸ்ட். பெரிய வேவ்ஸ் வந்து அடிக்குதான். ஈவன் தோ த டெக் வாஸ் ஸ்லிப்பரி. அங்கே வந்து எல்லா இடமும் வந்து வழுக்கு தான். ஐ வாஸ் ரன்னிங் அரவுண்டு. தட்ஸ் வென் ஐ நோட்டிஸ்ட் அங்கிள் லீனிங் ஓவர் த ரெயிலிங்ஸ். ஐ ran up to him thinking he too was enjoying the experience. Good morning uncle, isn't it lovely ice cream? அங்கே ஒருத்தர் வந்து சாட்சி பிடிச்சி உட்காந்துருக்காராம். அவர்கிட்ட போயிட்டு சந்தோஷமாக போய்க்குது. என்ன அங்கிள் நீங்களும் அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதான். பட் he wasn't well at all. He was retching over the rails and looked rather blue about the mouth. I felt sorry for him. Can I be of any help? Shall I call the doctor? I asked him. அந்த மனுஷனே ரொம்ப மோசமான நிலைமையில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்குது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, டாக்டர் ஒன்று கூப்பிட்டுமான்னு கேட்குது. ஹீ couldn't. அவர் ரிப்ளை கூட பண்ணல. பட் ஒன்லி ஹெல்ட் அப் ஹிஸ் ஹேண்ட் as another bout of retching shook him. He leaned over the railings. At the same time a huge wave lashed the ship. It lurched violently and the man tumbled over the railings into the wild sea. For a second I stood rooted to the spot. Then I ran like someone possessed, shouting, help, help, man overboard, save him. I must have made a lot of noise. I heard footsteps hurrying even that early in the morning. அங்கே ஒரு மனுஷன் பிடிச்சி உட்காந்துருந்தார்ல, அவர் அடித்த அலையில் பயப்பில் காணா அந்தாண்ட தப்பிட்டார். இந்த பொண்ணு ஹெல்ப் கத்திட்டு ஓடுது, அவர் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுது. ஆனால் இவ கத்துறது அந்தளவுக்கு யாரும் மற்றவங்களுக்கு கேட்கல போல், வேகமாக ஓடுறாளாம். ஓகேங்களா, tears streaming down my face and shouting incoherently. I ran full pelt into an officer. ஒரு ஆஃபீஸர் நோக்கி வேகமாக ஓட்டு அழுதுகிட்டே போகலாம். வாட்ஸ் மேட்டர், ஒய் ஆர் யூ மேக்கிங் ஸோ மச் நாய்ஸ்? ஏன் அழுதுட்டு இருக்கிறா, ஏன் இவ்வளோ சத்தம் போடுறதுக்காக கேட்குறாரு அவர். ஓகேங்களா, அப்புறமா தான் தெரிஞ்சு இவளுக்கு அது கேப்டன்ட்டு. ஓ சார், ஐ பிளட்டட் அவுட் இன் ரிலீஃப். ஐ மேன் ஃபெல் இன் டு தி சி, ப்ளீஸ் சேவ். சீயில் ஒரு மனுஷன் வந்துட்டார், அவரை போய் காப்பாற்றுங்க அப்படின்னு. ஓகேங்களா, வேர் ஹி ஆஸ்ட் இமீடியட்லி அந்த அலர்ட். தேர் ஐ சைடு பாயிண்டிங் எ ஃபிங்கர். அப்புறம் கை கட்ட அந்த இடத்துல ஒரு விழுந்தார் சொல்லுது. ஓகேங்களா, ஹி டிட் நாட் வெயிட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் பட் ரன் அட் ஒன்ஸ் டு ஏ ரூம் ஃபுல் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். ஐ மீன் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு ரூமில் உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து வேகமாக வர, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கவே இல்லை, விழுந்துதான் தெரிஞ்சு வேகமாக வர்றாரு. மேன் ஓவர்போர்ட், ஹி கிரைடு, ஸ்டாப் ஷிப், ட்ராப் ஆங்கர் குயிக். ஐயோ, ஒரு மனுஷன் அங்கேருந்து விழுந்துட்டாரப்பா, வண்டி கப்பலை நிறுத்துங்க, ஆங்கரை போடுங்க அப்படின்றாங்க. குயிக் வேகமாக பண்ணுங்க. ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் இமீடியட்லி ஒபேட். உடனே ஒரு சொன்ன கேட்டாங்க. த கேப்டன் தென் ரேஸ் டு தி அப்பர் டெக். ஐ கெப்ட் ட்ரெயிலிங் பிஹைண்ட் ஹிம். லோவர் த லைஃப் போட்ஸ். க்ரே வந்துட்டு ஐ மீன் அங்கே லைஃப் போட்ஸ் தூக்கி போடுறாங்க. க்ரூ வந்து இறங்குறாங்க. தேர் இஸ் எ மேன் ஓவர்போர்டு. ஹியர் அகெயின் த மென் குயிக்லி ஒபேட் ஹிம். உடனே அவங்க சொன்னதெல்லாம் உடனே இங்கே வேலை உடனே கேட்குறாங்க, நடக்குது. ஓகே, காப்பாற்ற போகிறாங்க. பீப்புள் ஸ்டார்டட் க்ரௌடிங் த டெக். வாட்ஸ் ஹேப்பனிங், சம்படி ஆஸ்க்ட் மீ. எல்லா பீப்புளும் இந்த இடத்துக்கு கூட ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது அங்கே அதில் சொல்லிட்டு கேட்குறாங்க என்கிட்ட. வேர்ட்ஸ் ஒன் வென்ட் ரவுண்ட். எவ்ரி ஒன் வாஸ் டென்ஸ். ஒன்லி இன் அக்கேஷனல். தேர் ஹீ இஸ் குட் பி ஹியர்ட். எல்லோரும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க.
அவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்றாங்க. someone asked who is he அப்படின்னு கேட்குறாங்க. another replied don't know. யார் வந்து கேட்டேன், யாருக்குன்னு தெரியல யாருன்ட்டு. meanwhile 2 lifeboats moved toward the man. அந்த மனுஷன் ஓகே 2 லைஃப் போட் போயிட்டுருக்கு. I stood close to the captain. in his anxiety he gripped my shoulder tightly and winced. அந்த கேப்டன் வந்து அவரும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கார், அதை காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு இந்த குழந்தையோட இந்த பொண்ணோட ஷோல்டர் பிடிச்சிட்டு அவரும் ஒன்றும் இல்லாமல் கவலைப்பட அப்படின்றாங்க. ஒரு ஹர்ட்டிங் மீ சார்னு சொல்லிட்டு ஐ ப்ரொடெஸ்டட். இவர் சொல்கிறேன், அவர் வந்து அந்த ஆங்ஸைட்டியில் இவர் பிடிச்சது வந்து இவளுக்கு வந்து எனக்கு ஷோல்டர் வலிக்குது கையெடுங்க அப்படின்றார். I am sorry my dear, the sea is very rough today. I hope my men can reach him in time. My ship has never lost a passenger before, he said crossing himself. அப்படி சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதம்மா, இது எனக்கு ரொம்ப மோசமான நாள், இதுவரையும் நாங்கள் மென்னில் நீங்கள் யாருமே நாங்கள் மிஸ் பண்ணதே இல்லை, இது கவலைப்படாது, கண்டிப்பாக நாங்கள் கூப்பிட்டு வந்துடும் அப்படின்றாரு. He was watching the rescue operations through a pair of binoculars that hung round his neck. அவர் கழுத்தில் வந்து ஒரு பைனாக்குலர் வச்சுருக்காரு, அதை வச்சு பார்த்துட்டு இருக்காரு, அவங்க ரெஸ்கியூ டீம் பார்த்துட்டு இருக்காரு. The boat was too far for me to see what was happening. இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியல ஓகேங்களா, போட் ரொம்ப தூரத்தில் இருக்கான். I tugged the captain's sleeve. What are they doing sir? Have they rescued the man? I asked him. உடனே கேப்டன் கேட்குறா, என்ன அவங்களை காப்பாற்றிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறா. They have caught him by the arms and are pulling him towards the boat. அவர் பிடிச்சிட்டாங்க, அவர் கூட்டு வந்துட்டுருக்காங்க போட்டுக்கு நேராக. He was giving me a running commentary. அவர் வந்து எனக்கு ரமே அங்கே என்ன நடக்க சொல்லிக்கிட்டே இருக்காரு. Oh what bad luck. A sudden current has swept the man away, dragging 2 of the sailors with him. He sounded nervous. Just then he noticed the passengers crowding against the railings. Keep away from those railings, he shouted. அந்த railings இன்னும் 2 பேர் கீழே விழுந்துட்டாங்களா. அப்புறம் தான் ஒரு கவனிக்கிறா, அந்த railings யாரும் நிற்காதீங்க, அந்தாண்ட போங்க அப்படின்றாங்களா. We don't want another incident. இன்னொருத்தர் யாரும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கூடாது, எல்லாரும் போங்க அந்தாண்ட போங்க அப்படின்றது ஓகேங்களா. The ship had dropped anchor but was heaving up and down. ஆங்கர் இருக்கிறதாலும் ஆனால் ஆங்கர் போட்டாலும் கப்பல் அடிக்கிற காற்றுக்கு மேலே இங்கேயும் இதாகிட்டு இருக்குங்களா, ரொம்ப ஹெவி ஆகிட்டு இருக்கான். I borrowed the captain's binoculars. Now I could see the rescue operation clearly. அந்த பைனாக்குலர்ஸை நானும் கடை வாங்கினேன், அதை வாங்கிட்டு நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரெஸ்கியூ ஆப்ஷன் ஃபுல்லாக கிளியராக பார்த்தேன். The crew in the rescue boats threw a strong rope to the 2 sailors in the sea and shouted catch. அந்த ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ரோப்பை தூக்கி போட்டு எப்படிங்க அப்படின்றாங்களா, கேட்ச்னு சொல்கிறாங்களா. போத் ஆஃப் தம் வேர் குட் ஸ்விம்மர்ஸ் அண்ட் சூன் ஹேட் காட் ஹோல்ட் ஆஃப் தி ரோப். அவங்க 2 பேரும் நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க போல், அதனால் உடனே போய் அந்த ரோப்பை பிடிச்சிட்டாங்க. தென் வித் பவர்ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தே ஸ்வாம் டுவர்ட்ஸ் அங்கிள். ஒன் ஆஃப் தம் காட் ஹோல்ட் ஆஃப் ஹிம் வைல் த அதர் டைடு தி ரோப் அரவுண்ட் ஹிஸ் வேஸ்ட். அதுமாரி 2 பேர் கயிறு கட்டி கூட்டு வராங்க ஓகேங்களா. வித் அங்கிள் பிட்வீன் தேம் அண்ட் த ரோப் செக்யூர் த sailors swam back to the லைஃப் போட்டுக்கு வந்துட்டாங்க. த ரெஸ்கியூ டீம் இன் தி போட்ஸ் leaned over and heaved the 3 men into it. அந்த 3 பேரை தூக்கி அந்த போட்டுக்குள்ளே போட்டு கூட்டுறாங்க. In a jiffy the boats were heading back to the ship. அவங்க வந்து ஷிப்புக்கு வராங்க. Thank God. What is the captain making the sign of the cross again? They have managed to save him. He turned to the passengers thronging to the railings. Please do not crowd round the man when he is brought up. அவங்கள மேலே கூட்டு வந்தாலும் யாரும் அவங்க பேசி நிற்காதீங்க, எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஃப்ரெஷ் ஏர் கொடுங்கன்றாரு. He will need immediate medical care கண்டிப்பாக தேவைப்படுது. Then he saw the ship's doctor standing with a couple of nurses. ஒரு டாக்டர் 2 நர்ஸ் இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. ஸ்ட்ரெச்சர் வேறு ரெடியாக இருக்குது. உடனே ஒரு டாக்டர் பார்த்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரெடி கேப்டன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, தலையாட்டுறாரு. The captain moved away to the restore order to the ship. ஓகேங்களா. ஏஜ் க்ளோஸ் டு தி டாக்டர் அண்ட் asked what will you do to him doctor? Will he be all right? அவர் சரியாடுறா, என்ன பண்ண போறீங்க சொல்லி கேட்குறேன். ஐ திங்க் ஸோ, கண்டிப்பாக சரியாடுன்னு நினைக்கிறேன். ஆல் த வாட்டர் will have to be pumped out. அவர் எவ்வளோ தண்ணி குடிச்சா அது எல்லாத்தையும் அவர் வந்து வெளில எடுக்கணும். he will have to be given artificial respiration and kept on. ஐ மீன் அந்த மூச்சு வரதுக்கு எக்ஸ்ட்ரா வரதுக்கு கொடுத்து அவர் வந்து சரி பண்ண அப்படின்றாங்க. how do you pump with the water out? I asked. he put him on this stomach and அவங்களே தெரியல எப்படி இருப்பாங்கன்ட்டு, தண்ணி குடிச்சலாம் எடுக்குது, எப்படி ஆழ்த்தி எடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. as soon as the rescue team reached the ship, uncle was placed on the stretcher and rushed to the hospital room. அவர் உடனே கூட்டு வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் ரூம் கூட்டு போகிறாங்க. the captain then came to me and said, run along now and play with your friends. I'm busy but will send for you when I'm through. I might even have a surprise for you. கண்டிப்பாக உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, நீ போய் விளாண்டுரு அப்படின்றாரு. When he turned away, I quietly sneaked into the hospital room to see what they were doing to the patient. அவர் அந்தாண்ட போனதுக்கப்புறம் நான் போய் விளையாடல, நான் நேராக அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே போய் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்ட்டு. 2 nurses were scurrying to and fro with a
full of medicines. உங்களுக்கே தெரியல ட்ரேஸ் ஃபுல்லாக மெடிசன் இருக்குது, ஸ்ட்ரிஞ்சஸ் இருக்குது. another bus rushing off with uncle's wet clothes. அவங்களோட வெட் க்ளோத் வந்து இது பண்ணுறாங்க. I stopped there and asked if uncle was conscious. அங்கிள் வந்து கான்ஷியஸாக இருக்காங்க கேட்குறேன். நாட் எட், இன்னும் ஒரு கான்ஷியஸ் ஆகலன்னு சொல்கிறாங்களா நர்ஸு. பட் ஹீஸ் பெட்டர், ஆனால் இப்போதைக்கு அவர் பரவாயில்லாமல் இருக்கார். he should regain conscious in a little while. சீக்கிரமாக ஒரு நிலவு திரும்புவார் அப்படின்றாங்க. the ship was still rolling. ஆனால் இன்னும் வந்து ஷிப் வந்து அந்த சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, ஐ மீன் அந்த காற்றுக்கு. ஸோ ஐ couldn't play any games. அதனால் கேம்ஸ்லாம் விளாட முடியுது. I went and sat in a cozy chair in the lounge and started reading a story book. நான் பண்ண போய் உட்காந்துட்டு நான் பண்ண ஸ்டோரி புக் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் உள்ளே போயிட்டு லாஞ்சில். I was feeling drowsy and must have dozed off. The next thing I knew was somebody saying, wake up child, you are Vasanta, aren't you? The captain wants to see you in his cabin. ஏய் குழந்தை எந்திரிமா, நீ தானே வசந்தா, உன்னை கேப்டன் வந்து பார்க்கின்றது கேபின்க்கு அப்படின்றாங்க. I looked up to see a sailor standing before me. It took me a minute to recollect the rescue operation and the captain telling me, I will call you afterwards. நான் ஏஞ்சி முடிச்சு பார்த்துக்கப்புறம் தான் தெரியுது, ஆமாம் இல்லை அவர் நம்மளை கூப்பிட்றாருல, அப்புறமா ஞாபகம் வந்துச்சு. I followed the officer eagerly. He left me outside the captain's door saying, go right inside. அவர் என்னை போய்ட்டு கேப்டன் ரூம் கிட்ட விட்டுட்டு அங்கே போய்ட்டு ரைட் சைடில் போமா அப்படின்றது. நானும் போனேன். I knocked the கதவை தட்டி நானும் உள்ளேன்றேன். The captain was standing in the middle of the room. When he saw me, he came forward and literally swept me off my feet. He was still smiling when he put me down. You will have plenty to tell your friends. Yeah, now close your eyes. அப்படியே என்னை கட்டி அணிச்சு தூக்கிட்டு அப்புறம் என்னப்பா சிரிச்சுட்டு என்னை இறக்கி விட்டார். யூ வில் ஹேவ் பிளென்டி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீ வந்து நிறைய கதைலாம் சொல்லணும்ல, இப்போ அவன் கண்ண முடியும் அப்படின்றாரு. ஐ டிட் ஸோ செகண்ட்ஸ் லேட்டர். கொஞ்சம் சில நொடிகளில் ஐ ஹேட் ஹிம் சே, சி வாட் ஐ ஹேவ் காட் ஃப்ரீ. பார்த்தியா உனக்கு நான் என்ன தந்துருக்கேன். அண்ட் ஓப்பனிங் மை ஐஸ் ஐ saw a big brown box. on it was written. ஒரு ப்ரௌன் பாக்ஸ் பெருசாக இருந்துச்சு, அது வந்து எழுதியிருக்கு, with the best compliments of Captain Lindsay. கேப்டனோட பேர் லின்சே, ஓகேங்களா. I took the bus and eagerly opened it. இந்த பாக்ஸ் வாங்கி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓ வாட் ஏ லவ்லி ஷிப், ஐ எக்ஸ்பிளைன். டஸ் திஸ் ரியலி பிலாங் டு மீ, கேன் ஐ கீப் இட். இதில் ஒரு ஒரு அழகான ஷிப் இருக்குது, அதில் ஒரு பொம்மை மாதிரி, ஓகேங்களா. நான் இது எனக்கு தானே, நானே வச்சுக்கிட்டேன்னு கேட்குறேன். லையிங் ஸ்னக்லி on a velvet backing was a most beautiful model of the ship. On it was inscribed BASN and COSS Rajula. I placed the box carefully on the table. Then I threw my hands around the captain and hugged him and kissed him. அது ஒரு இவங்க ஒரு சொன்னாங்களா பிஎஸ்என், அந்த மாடல் ஷிப்பு தானே அது, ஓகேங்களா. இது வந்து பத்திரமா எடுத்துகிட்டு போய் டேபிளில் வச்சுட்டு அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு மொத்தம் கொடுக்குறாளாம், ஓகேங்களா. அவங்க கையை பிடிச்சிட்டு He patted my cheek and smiled as he saw me lift the box and walk happily out of the room. I proudly showed my present to everyone I met. See what the captain has given me, isn't love. அப்படியே ஜாலியாக வெளில வந்துட்டு கேப்டனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சொல்லி சந்தோஷமாக வரலாம், ஜாலியாக இருக்கலாம். எஸ் indeed was the anonymous verdict. I was the happiest person on board that day. அதாவது எனக்கு புரியுது, இந்த கப்பலே நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், புரியுது. என்னடா உனக்கு புயல் அடிக்குது, கப்பல் எல்லாம் இதாகிட்டு இருக்கு, நான் மட்டும் சந்தோஷமாக கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அவங்க பேர் வந்து எழுதுனது யாருனாக்கா வசந்தா மூர்த்தி. ஒரு வேளை இவங்களோட கதை தானோ. ஓகே, வேறு என்ன இருக்குது முக்கியமாக வந்து ஓகே. அதுக்கப்புறம் இது பிளேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முதல்ல படிக்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் வேணால் ஒருத்தர் ரீடிங் விட்டுக்கோங்க, ஓகேங்களா. இந்த பிளே ஒன்று இருக்குது பாருங்கள். அதான் முக்கியமாக அந்த கீழே இருக்கான்னு பார்க்குறேன். வேர்ப்ஸ் இது ஃபில் பண்ணுறது இருக்குது. ரிப்போர்ட்டர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, அவ்வளோதான். சார்லட்டி பிராண்டேன்ற ஒரு பிளே இருக்குது, சும்மா வேணால் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.